ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரேம்வொர்க், ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, எல்லா டேட்டாவை எப்படி வந்து எக்ஸல் ஷீட்ல இருந்து இருக்கிறது, எக்ஸ்டென்ஷன் போட்டு எப்படி கிரியேட் பண்றது, அப்படி எல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கோட ஜிட்டுக்கு அனுப்ப போறோம். ஸோ ஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட சோர்ஸ் கோட அதுல போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோர்ஸ் கோட் நம்ம மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஆஸ் அன் ஆட்டோமேஷன் டெஸ்டரா நமக்கு ஒரு டீம் இருப்பாங்க. இல்ல அப்படின்னாலுமே இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம வேற ப்ராஜெக்ட் போறோம், இன்னொருத்தவங்க வந்து இதை டேக் கேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்னா, இது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்லையும் ஒரு ஷேர் பாயிண்ட் மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம ஜிட்டுக்கு போறோம். ஸோ இது ஏன் நம்ம ஜிட்டுக்கு போறோம், ஏன் ஷேர் பாயிண்ட்லயே போட்டு வைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எல்லா சேஞ்சஸையும் ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம். சோர்ஸ் கோட்ல நடக்கிற எல்லா சேஞ்சஸையுமே வச்சிருக்கோம். இது வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பழைய கோடுக்கு போகணும். இப்ப யாரோ புதுசா வந்து புஷ் பண்ணிட்டாங்க, அது வந்து தப்பா இருக்கு, தெரியாம பண்ணிட்டாங்க, நான் பழைய கோடுக்கு போகணும்னா நம்ம வந்து ஜஸ்ட் போயிடலாம். ஓகேவா? சோ அது ஒரு பிரச்சனையுமே இல்லை, நமக்கு ரிவர்ட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி கொலாபரேட்டிவா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் வந்து போகிறோம். ஓகேவா? சோ இதை வந்து நம்ம கமாண்ட் லைன்லயும் வந்து இது பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் கமாண்ட் லைன் போகாம எக்லிப்ஸ் வந்து எப்படி வந்து போறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, github.comக்கு போய் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சே நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. ஓகேவா? சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் யூல் பி இந்த ஹோம் பேஜ். ஓகேவா? ஹோம் பேஜ்ல இருந்து இந்த 3 டேஷ் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைட்ல, அதை கிளிக் பண்ணி ஆல் ரெபாசிட்டரிஸ்க்கு வந்துருங்க. ஓகே, உங்களுக்கு புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா ரெபாசிட்டரி எதுவுமே இருக்காது. இல்ல நீங்க ஏற்கனவே க்ளோன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபோக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம புதுசா ஒரு எக்லிப்ஸ் ப்ராஜெக்ட எப்படி நம்ம github.comக்கு அனுப்புறதுன்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நியூ ரெபாசிட்டரியில நீங்க என்ன பேர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. சோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, குக்கும்பர் டெமோ ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு கொடுக்க போறேன். ஃபைன். ஸோ இதை கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லை இதை அப்படியே வந்து வச்சுக்கலாம். நான் பப்ளிக்காவே வச்சுக்க போறேன். வச்சுட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இது ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு, இதுல எந்த கோடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்லிப்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த டோக்கன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்லிப்ஸ்ல இருந்து நீங்க ஜிட்டை புஷ் பண்றதுக்கு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல நீங்க ஜிமெயிலோட பாஸ்வேர்டையும் இல்ல புதுசா நான் சைன் அப் பண்றேன் ஜிட்டப்ல, அந்த பாஸ்வேர்டையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா உங்களுக்கு எரர் தான் அடிக்கும். ஸோ புஷ் பண்றதுக்கு, எக்லிப்ஸ்ல இருந்து புஷ் பண்றதுக்கு நீங்க டோக்கன் ஒன்னு கிரியேட் பண்ணணும். ஓகே, அது எங்க கிரியேட் பண்றது அப்படின்னா, டாப் ரைட்ல உங்களோட யூசர் ப்ரொஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கும். ஓகே, இந்த டெவலப்பர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் செட்டிங்ஸ் போயிட்டு இங்க பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ல நீங்க டோக்கன் கிளாஸுக்கே போய்க்கலாம். போயிட்டு இது ஆக்சுவலா நான் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு எப்படி வந்து புதுசா கிரியேட் பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஜென்ரேட் நியூ டோக்கன் போய்க்கோங்க, கிளாசிக் போய்க்கோங்க. ஓகே, ஸோ வெரிஃபை பண்ண சொல்லுது என்னோட இமெயில, நான் வெரிஃபை பண்ணிடுறேன். இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்க போறீங்க. நோட் வேணும்னா நீங்க ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க இருக்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க கீழே ஜென்ரேட் டோக்கன்றதை கொடுக்க போறீங்க. ஸோ இந்த ஜென்ரேட் டோக்கன் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்ல வேற பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு டோக்கன் ஒன்று வந்துடும். ஓகேவா? அந்த டோக்கனை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த டோக்கனை நீங்க ஏன் காப்பி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து அங்க லாகினுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய டோக்கன். ஸோ அந்த டோக்கனை நீங்க ஒரு நோட் பேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டோக்கன் ஒன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும், அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேக் போறேன். ஓகே, என்னோட டோக்கனுக்கு போறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? என்னைக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிதான் தெரியுமே தவிர எதுவுமே வந்து நமக்கு டிஸ்பிளேல இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதை அப்படியே எடுத்துட்டு எக்லிப்ஸ் போக போறோம். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கதால அந்த டோக்கனையே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம ரெபாசிட்டரிக்கு வந்துட்டோம். இந்த ரெபாசிட்டரியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்க போறீங்க. ஓகே, இதை காப்பி பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ல ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு டீம் இருக்கு இல்லையா, இந்த டீம்ல ஷேர் ப்ராஜெக்ட் கொடுக்க போறீங்க. ஓகே, ஷேர் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு யூஸ் ஆர் கிரியேட் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு இங்க செலக்ட் பண்ணி கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இது நடக்கட்டும். ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம், திருப்பி ரைட் கிளிக் பண்ணி டீம் போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கமிட் கொடுங்க. ஸோ கமிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிட் ஸ்டேஜிங் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இந்த ஜிட் ஸ்டேஜிங்ல உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நீங்க கமிட் பண்ண போறீங்களோ, ஜிட்டுக்கு புஷ் பண்ண போறீங்களோ அது எல்லாத்தையும் இங்க புஷ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு ட்ரீ வியூ, காம்பேக்ட் வியூ எல்லாமே வந்து உங்களுக்கு வியூ வைஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல உங்களுக்கு நீங்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நார்மல் லிஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம காம்பேக்ட் ட்ரீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதுல நான் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணி அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க ஸ்டேஜுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நான் அனுப்ப போறேன் அப்படின்னா இந்த டபுள் பிளஸ் கிளிக் பண்ணாலே போதும், எல்லாமே உங்களுக்கு ஸ்டேஜ்ல வந்துடும். ஸோ இங்க இருக்கிறது உங்களோட சிஸ்டம்ல இருக்க சேஞ்சஸ். இங்க நீங்க எதெல்லாம் ஜிட்டுக்கு அனுப்ப போறீங்களோ அதை வந்து இங்க புஷ் பண்றீங்க. நெக்ஸ்ட் இங்க மேண்டேட்டரியா ஒரு மெசேஜ் அனுப்பணும், கமிட் மெசேஜ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு அனுப்புறேன். ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம் கமிட் மெசேஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது வந்து உங்களுக்கு எதை வந்து நீங்க புஷ் பண்றீங்க, எதுக்காக புஷ் பண்றீங்க, என்ன சேஞ்ச் பண்றீங்க அப்படின்றத நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னா ஸோ மற்றவங்களுக்கு பார்க்கும்பொழுது புஷ் தெரியும் போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா கமிட் அண்ட் புஷ் கொடுக்க போறீங்க. ஸோ கமிட் அண்ட் புஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு எரர் வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் புஷ் ஹெட் போங்க. புஷ் ஹெட் போகும்போது தான் உங்களுக்கு வந்து இங்க என்ன கேட்கும், என்னுடைய யூஆர்எல் வந்து கேட்கும். ஓகேவா? ஸோ யூஆர்எல் போட்டுட்டு நீங்க இங்க யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இதுதான் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும். ஓகே, உங்களோட யூசர் ஐடி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிட்டப்ல போயிட்டு உங்களோட யூசர் ப்ரொஃபைல்ல நேம் இருக்கும் இல்லையா, அதுதான் உங்களோட யூசர் ஐடி. ஓகே, உங்களோட பாஸ்வேர்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த டோக்கன். ஓகேவா? ஸோ அந்த டோக்கனை இங்க நீங்க காப்பி பண்ணி போட்டுக்கணும். ஓகே, நான் என்னோட டோக்கனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணாதீங்க. சில டைம் நம்ம காப்பி பண்ணும்போது ஜங்க் கேரக்டர் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டோர் ரிமெம்பர் பாஸ்வேர்ட் மாதிரி திருப்பி திருப்பி அது இதே தான் எடுத்துக்கும். அதனால இதை கிளிக் பண்ணாம நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ கொடுங்க. உங்களுக்கு இதுல எந்த இஷ்யூவும் காட்டக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ கொடுங்க. ஓகே, ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து போகுது அப்படின்றது வந்துருச்சு. புஷ் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்ப புஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்ப நமக்கு என்ன ஆகும், திருப்பி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நான் காப்பி பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துடுறேன். என்னுடைய ஜிட்ஹப்ல போயிட்டு என்னோட யூசர் ஐடி காப்பி பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு புஷ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி புஷ் டு அப்படின்னு வந்துச்சுன்னா we are good. ஓகே, இப்போ இங்க வந்து பாருங்க, இன்னும் அப்படியேதான் இருக்கும். நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இங்க தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கமிட்னு கமிட் மெசேஜோட எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க தெரியும். ஃபைன், இதுதான் நம்மளோட லோக்கல் ப்ராஜெக்டை எப்படி நம்ம புஷ் பண்றோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். ஃபைன், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. வில் சார்ட் இட் அவுட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.